ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு தான் வெளியே போயிட்டு வந்து கார் எங்கே பார்க் பண்ணேன். நம்ம கார் எங்கே பார்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு 4 to 5 பில்டிங் தாண்டி தான் நம்ம கார் இங்கே நிப்பாட்டிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1 வீக்காக தான் இங்கே நம்ம காரை நிப்பாட்டுறோம். ஆனால் நேற்று நைட்டு தான் வந்து நிப்பாட்டு போனேன். மார்னிங் இப்போ கரெக்டாக ஒரு 7:15 ஆகுது. இப்போ கொஞ்சம் வெளியே போனோம், அதுக்காக கார் எடுக்கலான்னு வந்தேன். பார்த்தா ஃப்ரண்ட்டு கிரில்லை வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரண்ட்டு கிரில்லை வந்து உடச்சிருக்காங்க. ரைட் சைடு இருந்த கிரில்லை யார் உடைச்சாங்க, எதுக்காக, எதுவுமே தெரியல. ஸோ இந்த பக்கத்து வீடு இருக்குல்ல, உங்கள் வீட்டில் தான் வந்து சிசிடிவி கேமரா இருந்துச்சு. ஸோ அந்த அங்கிள் கூப்பிட்டு கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, இல்லை ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த அங்கிள் வெளியே போகிறேன், ஈவினிங் வந்து எடுத்து தட்டுமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே அங்கிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கே என்னோட காரு அப்படின்னு இல்லாமல் நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், யாரோட பொருளாக இருந்தாலுமே இந்த மாதிரி டேமேஜ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேருக்குலாம் மற்றவங்களோட பொருளை வந்து தொட்டாலே பிடிக்காது. நான் அவங்கள தொடுங்க, ஃபோட்டோ எடுங்க, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வாங்குகிற கஷ்டம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் 2 நாளாக இன்னும் தூங்கவே இல்லை. சிவகாசி போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் ஒன்று இருந்துச்சு, அது முடிச்சிட்டோம். நைட்டு 3 மணிக்கு தான் நான் வந்தேன். அப்படியே வந்து மார்னிங் இப்போ கார் எடுக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரிலங்க. ஏன்னா நம்ம எப்படின்னா என்ன நடந்தாலும் சிரிச்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லா கஷ்டமும் உள்ளே தான் வச்சுப்போம், வெளியே ஷேர் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க எல்லோரும் சிரிக்க வைக்கிறவங்க. ஸோ நம்மளே ஃபீல் பண்ணிட்டுருந்தா எப்படி. ஸோ இதுவும் கடந்து போகும். அந்த கிரில் உடஞ்சது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் கிரில்லு. இது வந்து ரைட் சைடு இருக்குது கிரில், இதை தான் உடச்சிருக்காங்க. இது வந்து உள்ளே விழுந்துட்டுருக்கு, உள் சைடு வந்து லாக் ஆகிட்டுருக்கு இதோட பாதி கிரில்லு. அப்படி என்ன கொலாரின்னு தெரில. வேறு எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இன்னும் நான் ஃபுல்லாக பார்க்கல. நான் கரெக்டாக நேராக வந்தேன், வரும்போதே ஃப்ரண்ட்டில் இதை பார்த்துட்டு சரி ஓகே இதை வந்து நம்ம வீடியோவாக ஷூட் பண்ணி போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவோம். ஹாய், நான் வந்து அடுத்து என்ன நடக்குதுன்ற அப்டேட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ தான் போயிட்டு அந்த அங்கிள் கிட்டே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு வந்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் நடந்த வீடியோ எல்லாமே இப்போ தான் பார்த்துட்டு வரேன். எனக்கு டென்ஷன் ஆகிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்றதே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம லேப்டாப்பில் காப்பி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அம்மாவையும் கூப்பிட்டு காட்டுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு கார் நிப்பாட்டுறது தப்பா? அதுவும் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக புஷ்ஷஸாக இருக்குது, நிறைய செடி மரம் அது இதுன்னு இருந்துச்சு. ஜேசிபி கூட்டிகிட்டு வந்து அது அவங்களுக்கு காசு கொடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே காரே விட்டோம். ஸோ அதுவும் அந்த லேண்டோட ஓனர்கிட்ட நாங்கள் பெர்மிஷனும் வாங்கி இவ்வளோ பண்ணியுமே எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரில. வீடியோ காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அம்மாவை கூப்பிட்டு இந்த வீடியோவை காட்டுவோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி இது கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், அதுக்கே வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. சரி ஓகே நம்ம கூப்பிடுவோம். மா மா இங்கே வாங்க, இங்கே வாமா. அந்த அங்கிள் கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டேன், சிசிடிவி கேமரா வருது, அது இதில் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம திருவாப்பாது. அந்த கார் ஓடுறதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க வீடு இருக்கும்ல, அவங்க வீட்டில் இருந்துச்சு கேமரா. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இது.
இவங்கலாம் அப்போ தான் வந்து வண்டி நிப்பாட்டு போகிறாங்க ஸ்கூட்டியை. அந்த வீட்டில் வருவாங்க பாருங்க இப்போ. இப்போ பாருங்க என் அங்கிள் கிளம்புறாரு வண்டி எடுத்துட்டு. ஏத்துறாங்கப்பா மேல. அவங்க வண்டி நிப்பாட்டு போறாங்களா, அதுக்கப்புறம் 2 பசங்க வராங்க. இவங்க வீட்டில் லைட் போட்டிருக்காங்க பாருங்க, விண்டோ லைட் மட்டும் எரியுது. அவர் வண்டியை விட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த வீட்லேயே லைட்ஸ் ஆஃப். அமைதியாக இருக்கு. இதில் ஆடியோ கேட்கலாமா, அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த வருது பாருங்க, இந்த வண்டி தான். லைட் வராங்கப்பா, இவங்க தான். அவங்க வேற எதுக்கோ வந்திருக்காங்க. பைக் நிப்பாட்டாங்களா, அந்த பையன் வந்து ஃபோன் கொடுக்குறான் இவன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு. சொன்னோடனே இவன் கார் பக்கத்தில் நிற்கிறான். அவன் வந்து இவனுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான் கார் பக்கத்தில் நின்று. இப்போ நம்ம காரண்ட் எடுக்கிறாங்கப்பா. ஃபோட்டோ தானம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோனை இவன்கிட்ட கொடுத்தோன்னே இப்போ இவன் நின்னுவான், இவன் நிற்பான், இவன் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தான். காரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. திருட போகிறாங்கப்பா. இவன் திருட பார்த்தியா, திறக்க பார்க்குறாங்க. லாக் பண்ணிட்டான்ல, பிரச்சனை இல்லை. அத்தனை இப்படிதான் திருடுவாங்க போல இருக்குப்பா. இதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க திருப்பி. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், ஃபோன் பண்ண வரான். இவங்க எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே ஃபுல் லாக்கில் இருக்குல்ல, பண்ண முடியாங்க. இப்போ திரும்ப பற்றி அடுத்த வீட்டுக்கார போய் திறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமாப்பா இதை வச்சு? இருங்க, ஃபஸ்ட்டு அந்த பசங்க யாருன்னு பார்ப்போம், நம்ம நேரில் கூப்பிட்டு பேசுவோம் என்ன ஆகுதுன்னு, அதுக்கப்புறம் பார்ப்போம். அது முகமே தெரியலையப்பா. இல்லை, இந்த ஃபுட்டேஜ் கொடுத்தாலே அவங்க பிடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் 1 or 2 days தான். எப்படியும் லோக்கல் பசங்களாக தான் இருப்பாங்க. பயம் இல்லாமல் எவ்வளோ திமுறா போய் அடுத்தவங்க காராச்சே நம்ம தொடக்கூடாதுன்னு நினைக்காம திறக்கிறாங்க பாரா. இந்த எவ்வளோ ஒரு திருடம் போகிறானா, ஒரு திருடனா? இல்லை இல்லை, லாஸ்ட் வீடு போல அவங்க. இந்த வருது பாருங்கன்னா ஒரு பைக்கு. அந்த அங்கிள் கிளம்புறாரு பைக் எடுத்துட்டு, ஸ்கூட்டி எடுத்து எங்கே போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
கம்மியாக கூட வந்து இந்த கார் யார் பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்கக்கூடாது, கேட்காம போகிறாங்க பாரு. யாரவே சுற்றி சுற்றி வராங்க பத்தியா? இந்த பாருங்க இன்னொரு வண்டி வருதா, இவனுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருங்கன்னு நினைக்கிறேன். அவனும் வண்டி அங்கேயே பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அவனும் இறங்கி வருவான். இவன் வந்தோடனே எதுவுமே பண்ண மாட்டான், ஏதோ அவங்ககிட்ட பேசிட்டு எடுத்தோடனே டோரை தான் ஓப்பன் பண்ண பார்க்குறான். இந்த வரா கை வர எப்படி தரக்குறான் பாரு. சன்ரூஃபில் ஏதோ பண்ண பார்க்குறாங்க, எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள. அந்த மேலே ஓப்பனாக இருக்குங்க, அதில் லைட் அடிச்சு பார்க்குறாங்க பத்தியா? உள்ள எப்படி பார்க்குறான் பாருப்பா. எப்படியாச்சும் அதை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்போதான் ஏதோ பேசுகிறான், பேசிட்டான் பாருங்க, எத்தி உதைக்கிறான் கிரில்ல முன்னாடி. காலை வெட்டணும்ப்பா, இவ்வளவு திமிரு பத்தியா உனக்கு? எட்டி உதைக்கிறான் பாரு. இது விடுங்க, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம நேரில் கூப்பிட்டு பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எத்தி வச்சுட்டு அது உடஞ்சிருது, உடஞ்சோடனே இவங்க கிளம்பிடுறாங்க எல்லாரும். எப்படி திறந்து திறந்து பார்க்குறாங்க, திறக்க முடியலன்னு எட்டி உதைக்கிறாங்க. நீ இதை கொண்டு போய் கொடுத்து செக் பண்ண சொல்லு. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம், நம்ம நேரில் கூப்பிட்டு பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தேவையில்லாமல் திமிரெல்லாம் பேசினா கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். சரி, ஓகே. இதுதான் உங்களுக்கு காட்டலாம் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். இல்லப்பா, இதை நீ பண்ணு சரியா? என்ன ஏன்னு பாரு. பார்த்து அதை ரெடி பண்ணு. எவன் பார்த்து கால் கை ஒடிக்க சொல்லு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணாதீங்க. நான் அவன் 1008 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கான். நானும் இல்லை, எல்லாருமே சொல்கிறேன். ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் யூடியூப் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கேன். அது வந்து யாருக்குமே தெரியாது, தெரியவும் வேணாம். இப்போ இருக்க மாதிரி எல்லாருமே ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்மளும் வந்து சீக்கிரமாக நார்மல் ஆகிட்டு பழைய மாதிரி வீடியோஸ் எல்லாமே சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன்.